ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்ல பேசுறேன். தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோர். இந்த வண்டி பார்த்தீங்கன்னு சொன்னா மாடலை சொல்லிடுவோம் நினைக்கிறீங்களா? சொல்ல மாட்டேன். முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை உங்களால் நோட்டிஃபிகேஷன் உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு இலவா இருக்கும். அதே மாதிரி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? சென்னையில இருந்து வந்தாலும் சரி, எவ்வளோ லாங்ல இருந்து வந்தாலும் சரி, அழகா மேல்மருவத்தூர் வந்துருங்க. ஆதிபராசக்தி கோயில் இருக்கு இல்லையா, அங்க வந்துருங்க. அங்க வந்துட்டு அங்க இருந்து ஜஸ்ட் வெறும் 27 கிலோமீட்டர் தான் வந்தவாசி. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாண்ட இறங்கி உங்களை பஸ் இறக்கி விட்டோன்னே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாண்ட வண்டி பஸ் பின்னாடி இறக்கி விட்டு போவோம். பஸ் பின்னாடியே நடந்து வாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் தெரியும். லெஃப்ட் சைடில் நம்ம எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் இருக்கு. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. அதே மாதிரி வேலூர், விசாரம், குடியாத்தம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை இவங்க எங்க இருந்து வந்தாலும் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குங்க. அது பெஸ்ட். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி 9677701701 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க மேல்மருவத்தூர் ரூட் போகுது பாத்தீங்களா, அந்த ரூட்ல வரணும் நீங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி 9677701701 இந்த நம்பருக்கு கால் பண்ணாலே போதும். நாங்கள் வந்து கூட்டின்னு போவோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால ரொம்ப ஈஸி தான். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த வண்டி பாத்தீங்கன்னு சொன்னா 2019 தான் பேரு. ஆனா 2019 மாதிரிலாம் இருக்காது. 2023, 24 இன்னைக்கு போய் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எப்பவுமே என்னடா இதே பஞ்சாங்கத்தையே பாடுறேன்னு நினைக்காதீங்க. நான் தேடி எடுப்பேன். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து நான் வந்து ஒரு அபே வண்டியோட ரசிகன். என்னுடைய கேரக்டர் வந்து அபே வண்டி. ஒரு படத்துல கூட மொத்த தங்கத்தையும் கொண்டு வந்து உங்க காலடியில் கொட்டுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேஜிஎஃப்ல. அந்த மாதிரி மொத்த அபே வண்டியும் கொண்டு வந்து என் காலில் கொட்டின கூட எனக்கு பத்தாது. அந்த அளவுக்கு அபே வண்டி நான் எப்படி ரசிக்கணுமோ அந்த மாதிரி ரசிச்சு ஒவ்வொரு வண்டியும் நம்மளுக்கு இப்படிலாம் ரெடி பண்ணா நல்லா இருக்குமா, எடுத்துன்னு போறவங்க சந்தோஷப்படுவாங்களா அப்படின்னு. ஒன்று ஏழைகளின் தோழன். இது 30-35 தரும் மைலேஜ். அதனால எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த வண்டியை. அதனால நான் வந்து இதை ரசிச்சு ரெடி பண்ணுவேன். ஒன்று இது இப்படி இருந்தா நல்லா இருக்குமா, அப்படி இருந்தா நல்லா இருக்குமான்னு ஷீல்டு இன்ஜினா தேடுவேன் நான். அதாவது கம்பெனியில் அப்படியே கம்பெனி சர்வீஸாக பண்ண வண்டி, இன்ஜின் சூப்பராக குவாலிட்டியாக இருக்கிற வண்டி, நல்லா அந்த இன்ஜினை வந்து பிரிச்சே இருக்கக்கூடாது. வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிடணும். அந்த மாதிரி வண்டியாக பார்த்து தேடி அதனாலதான் எல்லாரும் என்கிட்ட தேடி விரும்பி வராங்க. அதே மாதிரி வந்து வண்டி வந்து நம்மகிட்ட கேரண்டி வாரண்டி கிடையாது. அபே வண்டியை பொறுத்தவரையிலும் எல்லா வண்டியுமே பொதுவிலே மோட்டாரை பொறுத்தவரையிலும் எப்போ என்ன ஆகும்னு தெரியாது. அதனால நம்ம கேரண்டி வாரண்டி கொடுக்கறது கிடையாது. இது ஒரு வாக்குறுதியாக கொடுத்து அது நம்ம எதுக்கு தொல்லை அப்படின்றதுனால அதனாலதான் நம்ம என்ன ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம். உங்க ஊர்ல இருந்து வரும்போதே ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு வந்துருங்க. அந்த மெக்கானிக்கு நீங்க என்னடா ஒரு மெக்கானிக் கூட்டின்னு போனா ஒரு 1000 ரூபா 500 ரூபா தர வேண்டியது இருக்குமே எல்லாம் யோசிக்காதீங்க. நான் தரேன் 1000 ரூபா உங்களுக்கு. அதனால இது நம்ம கிட்ட உள்ள ஆஃபர் தான். மெக்கானிக்கை கூட்டின்னு வந்தா நாங்களே 1000 ரூபா தருவோம். செக் பண்றதுக்கு, செக் பண்ணி நல்லா இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு சொல்றதுக்கு தான். உங்க தெரிஞ்ச மெக்கானிக்கா உங்களுக்கு சொந்தக்காரா இருந்தா கூட கூட்டின்னு வாங்க. செக் பண்ணி சொல்றதுக்கு நாங்க 1000 ரூபா தரோம். அதை ஞாபகத்தில் வச்சுங்க. இது 2019 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் ஃபுல் கரண்ட்ல இருக்கு. அப்படியே வண்டியை காட்டுறேன் பாத்துங்க. வண்டி பெயிண்டிங் எல்லா வேலையும் முடிஞ்சு பக்காவா இருக்கு. ஒரு 17 மாசம் எஃப்சி இருக்கு. இன்சூரன்ஸ் ஒரு 7-8 மாசம் இருக்கு. வண்டி பாத்தீங்கன்னு சொன்னா சீட் கவர்ல இருந்து எல்லாம் பக்காவா போட்டிருக்கேன். கொஞ்சம் கிட்ட வைப்பாங்க, எல்லாம் போட்டாச்சு. இப்ப சாயிர சீட் இருக்கு இல்லையா, இது மட்டும் தான் போடணும். வண்டி கிலோமீட்டர் ஓடுனது ரொம்ப கம்மி. இன்ஜின் நீங்க சவுண்டை கேட்டீங்கன்னா சொல்லுவீங்க அந்த அளவுக்கு. ஏன்னா பேட்டரி போடாம இருக்கு. பேட்டரி புது பேட்டரி, எக்ஸிட் பேட்டரி போட்டு கொடுத்துருவேன். இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணி கட்டும். இன்ஜின் டங்குன்னு அந்த அளவுக்கு வண்டி. அதே மாதிரி பாடி நான் கட்டின பாடி, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. நான் கட்டின பாடி தான் நிறைய பேர் விரும்புறாங்க. அதனால இது அரைபாடியா எடுத்துட்டு வந்து நான் கட்டியிருக்கேன். பாடி மரபாடி தான். நல்ல ஸ்ட்ராங்கான பல பக்காவா கட்டி வச்சிருக்கேன். எந்த ஒரு குறையும் இல்லாம. இந்த வண்டி பிளாட்ஃபார்ம் எல்லாமே ஒரிஜினாலிட்டியா இருக்கும். எடுத்துட்டு போனவரு வெங்காயம் தக்காளி வியாபாரம் பண்ணாரு. அவரு என்ன கஷ்டமோ தெரியல, ஆனா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குண்ணே அப்படின்னாரு. அரைபாடியா தான் இருந்தது. அவர் அரைபாடியிலேயே வச்சு வியாபாரம் பண்ணியிருந்தாரு. நான் எடுத்து வந்து பாடி கட்டினேன். ஓகேங்களா? பாடியே வேற லெவல்ல கட்டியிருக்கேன் பாருங்க. சூப்பரா இருக்கும். டாடா ஏசி பாடிலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கட்டியிருக்கேன். பக்காவா இருக்கு. எந்த ஒரு பாத்துங்க. வண்டி தேவைப்படுறவங்க எப்பவுமே சொல்றதுதான் 97017001 நம்பர் கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு கிளம்புங்க உங்க ஊர்ல இருந்து. அதே மாதிரி நம்மகிட்ட முற்றிலுமே ஃபைனான்ஸ் கிடையாது. ஃபைனான்ஸ் வேணும்னா உங்க ஊர்ல தான் ரெடி பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி நம்மகிட்ட பேரம் கிடையாது. ஜஸ்ட்ல தான் எதனா கம்மி பண்ணுவாங்க. ஞாபகத்தில் வச்சுங்க. நம்மகிட்ட எப்பவுமே பேரம் கிடையாது. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. அதே மாதிரி வந்து டாடா ஏசி வேணும்னா கூட கால் பண்ணுங்க. அப்போ மகேந்திராவில் ஜீட்டோ வண்டி இருக்கு இல்லையா, அது என்ன மாடல் வேணும்னாலும் என்கிட்ட கால் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை உங்களால் பார்க்க முடியும். இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நிறைய அபே வண்டி சம்பந்தமான நிறைய வீடியோக்கள்லாம் போடுறோம். நம்மளுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது, அவ்வளோதான் விஷயம். இல்லைன்னா அபே வண்டியில் உள்ள எல்லா குறைபாடு நிறைபாடு எப்படி வண்டியை பார்த்து எடுக்கிறது, அது பார்த்து எப்படி வண்டியை பார்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
சேனல்லே ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. வண்டி எக்ஸ்ட்ரா எல்டி எப்படி இருக்கும், சாதா எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துங்க. இன்னும் நிறைய வீடியோ இருக்குது. அதாவது வந்து வண்டி போர் வேலை வச்சா எப்படி வைக்கும், அப்புறம் வந்து வண்டி எல்லாமே கிளச் ஒயர் எல்லாமே அறந்து போச்சு ஒரு இடத்துல. வண்டி இது எப்படி எடுத்துகிட்டு வரணும், இது எல்லாமே வரக்கூடிய காலங்களில் கடவுள் நாம்னா ஒரு வீடியோவாக நான் போடுறேன். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு நல்லது.